இன்றைக்கி நம்ம காற்றுக்கென வேலி சீரியலோட இன்றைக்கான ப்ரோமோ பற்றி தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம காற்றுக்கென வேலி சீரியலில் என்ன நடக்க போகுது அப்படின்னா, மாதவன் அவர் ஃப்ரெண்டை கூப்பிட்டு ரூமில் கேஷ் இருக்கடா, ரூமை போய் பூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அவர் ஃப்ரெண்டு போய் பார்த்துட்டு இவ்வளோ கேஷ் வச்சுட்டு நம்ம கேட்டப்போ இல்லைன்னு சொல்லிட்டானே, இவனுக்குலாம் போய் ஹெல்ப் பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படுறாரு. உடனே மாதவன் அந்த கேஷ் உனக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃப்ரெண்டுக்கு மெசேஜ் பண்ணுறாரு. உடனே சரி இந்த கேஷ் அவன் நமக்காக தான் வச்சுருக்கான், நம்ம இவனை தப்பாக நினச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் பேசும்போது நம்ம வீடியோலாம் எடுத்து வச்சுருந்தோம், அது இனிமேல் இருந்துச்சுன்னா அவனுக்கு தான் ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு இந்த பென்ட்ரைவை வந்து உடச்சி போடணும்னு நினைக்கிறாரு. அதுக்கப்புறம் சூர்யா ஒரு பென்ட்ரைவ் எடுத்துகிட்டு வந்து மண்டபத்தில் இருக்கிற மானிட்டரில் அதை கனெக்ட் பண்ணி போடுறாரு. அந்த கனெக்ட் பண்ண வீடியோவில் மாதவன் சௌமியாவை கொலை பண்ணுறதை பற்றி அவர் ஃப்ரெண்டுக்கிட்ட பேசினது எல்லாமே அந்த மானிட்டரில் ஓடுது. அதை எல்லாரும் பார்த்துட்டு வெண்ணிலாவோட அப்பா அம்மா எல்லோரும் மாதவனை போட்டு அடிக்கிறாங்க. இப்படி பண்ணிட்டேடா, உன்னை நாங்கள் நம்பினதுக்கு என்னடா பாவம் போனோம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு அடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க அப்பா வெண்ணிலாட்ட போய் தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருமா, இவனை பற்றி தெரியாமல் தான் நான் உன்னை வந்து அவன்கிட்ட மாற்றி விட பார்த்துட்டேன், என்னை மன்னிச்சிருமா அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலா காலில் விழுக போகிறாங்க. வெண்ணிலா அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா விடுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலாவும் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சூர்யா வந்து அந்த பென்ட்ரைவை எப்படி எடுத்தார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அந்த நேற்று ஒரு பையன் வந்து அந்த பென்ட்ரைவை தேடிட்டு இருந்தான்ல, அவன் வந்து அவன் ஃப்ரெண்டு கையில் இருந்த பென்ட்ரைவை பிடுங்கிட்டு வந்து சூர்யா மேலே மோதி அந்த பென்ட்ரைவ் கீழே விழுந்து நான் வந்து அந்த பென்ட்ரைவை எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா வந்து பென்ட்ரைவ் கிடச்ச விஷயத்த சொல்கிறாரு. சொல்லிவிட்டு சௌமியா கொடுத்த மரண வாக்கு மூலமும் சூர்யா கிட்டே இருந்திருக்கு. எப்படி வந்துச்சுன்னா ஸ்டீஃபன் வந்து சூர்யாவுக்கு ஷேர் பண்ணி விட்டுருக்காரு. ஸோ அந்த வாக்கு மூலமும் சூர்யா கிட்டே இருந்திருக்கு. ஸோ சூர்யா வந்து போலீஸில் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்து மாதவனை வந்து போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் வெண்ணிலாவோட அப்பா வந்து வெண்ணிலா கிட்டேயும் சூர்யா கிட்டே சூர்யா ஃபேமிலி இருக்க எல்லாருக்கிட்டையும் என்னை மன்னிச்சிருங்க, நான் அவங்கள வந்து ரொம்ப அசிங்கப்படுத்திட்டேன், அவமானப்படுத்திட்டேன், இவனை பற்றி தெரியாமல், தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்குறாரு. இதோட இன்றைக்கான சீரியல் ப்ரோமோ முடிஞ்சிருது. நாளைக்கு சீரியல் என்ன நடக்க போகுதுங்கிறத நாளைக்கான ப்ரோமோவை பார்த்து தெரிஞ்சுக்கலாம்.